சொல்லு மச்சி. சரி மச்சி. ம் வந்துட்டா. அது வந்துட்டா. சரி, நைட்டு என்ன சாப்பிட்ற? தோசை இட்லி ஏதாவது? ஓ இல்ல, சாப்பிட்டு கிளம்புறேன், இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி கிளம்புறேன்னு கேட்குறத. போனா எங்க போவேன் நானு? கிளம்புறேன்னா எங்கடா கிளம்பு, அப்புறம் என்ன சொல்றது நானு? அவன் ஒய்ஃப் வந்துட்டேன்னா அப்புறம் நீ எப்படி இங்க? என் ஒய்ஃப் வந்தா ஒரு 4-5 நாள்ல போறேன். ஒரு 4-5 நாள்லாம் ஆகாது சாமி, சொன்னா புரிஞ்சுக்க. உண்மையை சமாளிக்கிறதுக்கு பெரிய கஷ்டம் இல்லை. அவ வேற வந்துட்டா, 2 பேர்த்தாலும் நம்மளால சமாளிக்க முடியாது ராஜா. என் ஒய்ஃப் நானும் இந்த வீட்டுல இருக்கக்கூடாதா? ஒரேல ஒரு கத்தி தான் இருக்க முடியும், 2 கத்தில இருக்க முடியாது. சரியா? சரியா, இருக்கிறது ஒரு உசுறு, ஒருத்தரோட தான் போராட முடியும். டேய், போனா எங்கடா போவேன்? இல்லையா அப்படியே நீதான் ஒரு பெரிய டிராவலர் ஆச்சு, அப்படியே ஒரு ஊரா சுத்தம் நாய தோத்தமே தோத்துற. பரதேசி பிள்ளை சொன்னா கேள்றா, அவன் புரிஞ்சுக்கடா, போடா போய் சேர்றா. டேய், இப்பயே போறதா? பேக்க தூக்கி இப்படியே போயிருவா, பைகில எடுத்துட்டு கிளம்பு, அவ்வளவுதான். நான் சொல்றேன், எனக்கு என்ன இடம் இல்லை சார், நான் போறேன்டா. டேபு வேணும், ஒண்ணு வேணும், போ. ஒரு மனசாட்சி இல்லாம ஒரு மனுஷன் ராத்திரி வரட்டுறானு. டேய், இனிமேல் நான் போயிடுவேன்டா. டே போடான்னு போடா. டேய், ராத்திரி நேரம்டா. ராத்திரில நீ போக மாட்டேன், என்ன கண்ணி பையனா? போடா, நான் போயிடுவேன். போயிட்டு பாத்துக்கலாம் போயிட்டு. நீ முன்னாடி சந்தோஷமா இருங்கடா, சரியா? முன்னாடி சந்தோஷமா. டேய், அதெல்லாம் எந்த காலத்துல நடந்திருக்கு, போடா. போயிட்டு வர உண்மையிலேயே போயிட்டானா இந்த நாய் இங்கே நிற்கிறான். ரோசக்கார நாய்.